மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். மனதில் உறுதியையும் வாக்கினில் இனிமையையும் நல்ல நினைவுகளையும் வேண்டிய தேசிய கவி பாரதியின் அழகான கற்பனை மிகுந்த கனவினை இந்த அருமையான நேரத்தில் நினைவு கூர்ந்து தி சென்னை சில்க்ஸ் விவாகா திருமணப்பட்டு பெருமையுடன் வழங்கும் பேச்சு திருவிழா, இணைந்து வழங்குவோர் தமிழகத்தினுடைய தரமான பசு நெய், தமிழ் நெய் ஆகிய 2 நிறுவனங்களும் இணைந்து வழங்கும் பேச்சு திருவிழா. எங்கள் உயிரினும் மேலான இக்கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்று வரும் எங்கள் மாணவ மாணவியருக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவித்து, தி சென்னை சில்க்ஸ் விவாகா திருமணப்பட்டு வழங்கும் பேச்சு திருவிழா, இணைந்து வழங்குவோர் தமிழகத்தின் தரமான பசுனை தமிழ் நெய் ஆகிய நிறுவனம் வழங்கும் பேச்சு திருவிழா. பேச்சு அது ஒரு மிகப்பெரிய மனிதனுக்கு கிடைத்த ஆயுதம். பேசி பேசி மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிப்பவர்கள் பல பேர். அதில் முக்கியமானவங்க ஜோதிடர்கள். அவங்கள்ட்ட வேறு எந்த ஆயுதமும் கிடையாது, வாய் தான். ஒரு ஆளை பார்த்து அவனுடைய முகத்தை வச்சு அவன் என்ன எதிர்பார்க்குறான்ட்டு ஒரு 4 லைன்லேயே அவங்களுடைய சைக்காலஜியை கண்டுபிடிச்சி அவங்களுடைய வரலாற்றையே சொல்லி அவங்கள அப்படியே தன்வசம் இழுத்துடுவாங்க. அது ஜோதிடர்கள். இன்னொன்று புரோக்கர்கள், தரகர்கள். நிலத்தை இன்னொருத்தட்ட வாங்கி இன்னொருத்தட்ட விற்பாங்க. கார் வாங்க விற்க அப்படின்னு போட்டிருப்பான். வாங்குறவன்ட்ட ஒரு மாதிரியான பேச்சு, விற்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரியான பேச்சு. அந்த பேச்சு கலையை கற்றவர்கள் எந்த முதலீடும் இல்லாமல் வருமானத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி இன்னொரு பேச்சு இருக்கு, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள பேச்சு. அது எந்த முதலீடும் இல்லாத பேச்சு தான். ஆனால் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அவர்களுடைய வருமானத்தை பெருக்கும். ஆனால் ஒரு ஆசிரியனும் மாணவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பேச்சு அறிவை வளர்க்கின்ற பேச்சு. அதுபோல ஒரு டாக்டர் நோயாளி இருவரும் கலந்து பேசுகின்ற பேச்சு ஒரு உயிரை காப்பாற்றுகின்ற பேச்சு. அதனால் பேச்சுக்கு பலவிதமான வடிவங்கள் இருக்கு. பேச்சாளர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக, இளைஞர்களிடம் பேச்சாற்றலை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி இந்த பேச்சு திருவிழா. இந்த பேச்சு திருவிழாவில் இப்பொழுது எடுக்கப்பட போகின்ற தலைப்பு, நிம்மதியும் மகிழ்வும் தருவது போராடி வாழ்வதா பொறுமையோடு வாழ்வதா. ஒரு வளர்ச்சிக்கு பொறுமை எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதுக்கு வேறு உதாரணமே தேவையில்லை. வயிற்றில் 10 மாதம் பொறுமையோடு காத்திருந்தா தான் ஒரு முழு உயிராக வெளியே வர முடியும். ஒரு 3 மாதத்தில் நான் அவசரப்பட்டு எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து ஜம்ப் பண்ணி வெளியே வந்தேன்னா வெறும் பிண்டமாகத்தான் விழ வேண்டும். பொறுமையோடு காத்திருப்பது தான் வளர்ச்சிக்கு அடிப்படை அப்படின்னு பொறுமை அப்படிங்கிற அணியில் பேசுவாங்க. ஆனால் பொறுமையாக 10 மாதம் வளர்ந்த குழந்தை வயிற்றிலேயே அப்படியே அசையாமல் தங்கியிருந்தால் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வராது. எந்த குழந்தை வயிற்றிலிருந்து போராடி வெளியே வர வேண்டும் என்று முட்டி மோதி அந்த வயிற்றிலிருந்து வெளிவருகிறதோ அந்த குழந்தை தான் உயிருள்ள குழந்தை. அந்த குழந்தைக்குத்தான் ஆற்றல் என்பது மிக எளிமையாக கிடைக்கும். அதனால் ஒரு மனிதனுக்கு பொறுமையும் தேவை, போராட்டமும் தேவை. எதில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் ஒரு மனிதன் பெறுகிறான் அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பு.
நிம்மதியும் மகிழ்வும் தருவது போராடி வாழ்வதா பொறுமையோடு வாழ்வதா? நிம்மதிக்கு மகிழ்ச்சிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு மனிதன் முதுமையில் இருப்பது மகிழ்ச்சி, அவனுக்கு நல்ல மரணம் கிடைப்பது நிம்மதி. பிறப்பிலிருந்து இறப்பு வரை நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எது என்றால் அது மனித சமுதாயத்தை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் உண்மையிலேயே இன்று உலகத்திற்கு சத்துணவை வழங்குவது எப்படி நாமக்கல்லோ, அதுபோல உலகத்தின் மானத்தை காப்பாற்றுகின்ற, ஆடைகளை நெய்கின்ற நெசவாளர்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் எது என்றால் அது இந்த நாமக்கல் மாவட்டம்தான். செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்கையில் நெய்யும் தொழிலுக்கு நிகரான தொழில் வேறு எதுவும் இல்லை. அதைவிட வறட்சியாக இருக்கக்கூடிய பூமியில் கூட 1000 அடி 2000 அடி ஆழ்துறை கிணறு அமைத்து உலகத்தின் தண்ணீர் பஞ்சத்தை போக்குகின்ற அந்த போர்வெல் தொழிலும் இந்த நாமக்கல்லில் தான் தயாராகி வருகின்றன. அந்த போர்வெல் எந்திரத்தை பற்றியும் நெசவாளர்களின் நெசவு தொழில் பற்றியும் ஒரு அழகான படத்தொகுப்பு உங்கள் முன்னால் இதோ. அந்த படத்தொகுப்பை கண்டு ரசியுங்கள். வரலாற்று சிறப்புமிக்க நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தொழில்கள். சரக்குந்து எனப்படும் லாரிகளை வடிவமைக்கும் தொழில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்துள்ளது. ஆழ்துளை கிணறுகளை ஆபத்தின்றி உருவாக்கும் மின்னணு கருவிகள் பொருத்தப்பட்ட லாரிகள் உலகம் முழுவதும் நீர் பற்றாக்குறை உள்ள நாடுகளிலிருந்து வணிகர்கள் வந்து வாங்கிச் செல்கின்றனர். தொழில் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி. இதை உருவாக்கி தருவது நாமக்கல் மாவட்டத்தின் திருச்செங்கோடு. காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆற்று நகரம் குமரபாளையம். மெல்லிய ஈரப்பதமுள்ள குளிர்ந்த காற்று வீசுவதால் நூல் இழைகள் அருந்து போகாமல் இருக்கும். அதனால்தான் நூலினை ஆடைகளாக்கும் நெய்யும் தொழில் ஊரெங்கும் நடைபெறுவதை காணலாம். ஊர் முழுவதும் விசைத்தறியின் கடகட ஒலிகள், சாயப்பட்டறைகளின் இனிய மனம். எல்லா மதத்தினரும் அவரவர் தெய்வத்தின் வழிபாட்டிற்கு உதவிடும் வண்ண வண்ண வேட்டிகள், கைலிகள், கைக்குட்டைகள் நெய்யப்படும் இடத்தினை பாருங்கள். விரும்புகின்ற வண்ணங்கள் துணிகளில் ஏற்றப்படும் விந்தைகள் சாயப்பட்டறையில்தான் நடைபெறுகின்றன. வெள்ளை துணியின் சிறு சிறு துளைகளில் சாயம் 16 மணி நேரம் முன்னும் பின்னும் நகர்ந்து இறுக்கமாக பிடித்து கொள்ளுமாம். அந்த அரிய காட்சியை காணுங்கள். மானத்தை மறைக்கின்ற ஆடைகளை உருவாக்கி தரும் அந்த உழைக்கும் கரங்களுக்கு நாம் வணக்கம் தெரிவிப்போம். குடகு மழையின் கனிவயிற்றில் கருவாகி அகண்ட காவிரியாய் தமிழக மக்களின் வாழ்விற்கு வளம் சேர்ப்பதுதான் இன்ப காவிரி ஆறு. கன்னடத்தில் பிறந்த காவேரி வழிநெடுகிலும் பயிர்களை செழிக்க வைத்து மேட்டூரில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு ஒளி வழங்குவதும் இந்த காவிரிதான். ஆற்றின் கரையோரங்களில்தான் நாகரீகம் வளர்ந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் திகழும் குமரபாளையம் நாமக்கல் மாவட்டத்திற்கு கிடைத்த அரும் கொடை. ஆற்றின் கரையோரங்களில் மாலையில் மக்கள் கூடி காவிரியை வாழ்த்திக் கொண்டே நடக்கின்றனர். வாழ்க காவிரியாறு, வளர்க நாமக்கல் மாவட்டம். சென்னை சில்க்ஸ் விவாகா திருமணப்பட்டு பெருமையுடன் வழங்கும் பேச்சு திருவிழா. இணைந்து வழங்குவோர் தமிழகத்தினுடைய தரமான பசுநெய், தமிழ் நெய். வழங்கும் பேச்சு திருவிழாவில் முதல் தலைப்பு நிம்மதியும் மகிழ்வும் தருவது போராடி வாழ்வதா பொறுமையோடு வாழ்வதா? இந்த விவாதத்தில் முதல் பேச்சாளராக உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியோடு தமிழரசன். வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம் சார். இன்னைக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு சார். எதுக்கு எடுத்தாலும் போராடினாலும் நாடு சுடுகாடு ஆயிரும் எனக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சுடுகாடு வேணும்னா கூட போராட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு வாழ்க்கையில போராடி வேண்டியதானே சார் இருக்கு. சார் இவங்க சொல்றாங்க பொறுமையா இருக்கணும்னு. சார் இனி வர காலத்துல பொறுமையா இருந்தா பொட்டுக்கடலை கூட வாங்க முடியாது சார்.
சார் சென்னை வாசி, மதுரை வாசி, சேர்ந்திட்ட நெல்லை வாசி, திருச்சி வாசி, வந்தவாசி, வளமான தஞ்சை வாசி, அப்பப்பா இப்படி எந்த வாசி ஆனாலும் குறையாத ஒரே வாசி விலைவாசி தானுங்க. ஐயா, இன்னைக்கு வெங்காயம் உரிச்சு வந்த கண்ணீரை விட வெங்காய விலையை கேட்டு வரதான் கண்ணீர் அதிகமா இருக்குங்க. ஐயா, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைக்கு பொருட்கள் விற்பனைக்கு வந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்துருச்சு. சார் இன்னைக்கு விலைவாசிக்கு கூட நம்ம போராட வேண்டிய நிலைமையில தானே சார் இருக்கோம். சார் இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சாராயத்தில் 2 வகை சார். சார் என்ன சாராயம் கேட்குறீங்களா? இன்னொன்று கள்ளச்சாராயம், இன்னொன்று நல்ல சாராயம். காய்ச்சி விற்றா அது கள்ள சாராயம், அரசு விற்றால் அதுதான் நல்ல சாராயம். சார் பாரதி அன்னைக்கு பாடுனா சார், பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு. இன்னைக்கு இருந்திருந்தா என்ன பாடியிருப்பான் தெரியுங்களா? பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு பாடியிருப்பார் சார். சார் கூவி கூவி வித்தாலும் இளநீரும் பதநீரும் விற்பனை ஆகல, கூவாமலே விற்பனையாகின்ற ஒரே பானம் எது தெரியுங்களா? மதுபானம் தான். இன்றைக்கு பல குடும்பங்களின் கண்ணீர் சாராயமாகவும் பல மனைவிகளின் தாலி கயிறு இன்று தேசத்தின் வருமானமாக இருக்கும். இந்த நிலைமை மாறாத வரைக்கும் சார் வாழ்க்கையில் இன்னைக்கு போராட வேண்டியதானே சார் இருக்கு. உடலுக்கு உறுதியையும் உள்ளத்திற்கு மிகப்பெரிய நல்ல நிறைவையும் தருகின்ற கீரை. அந்த கீரை விற்கிற அம்மா காலையில் 6 மணியிலேருந்து தெருவு முழுதும் கத்தி கத்தி விற்கிது. அரைக்கீரை, அரைக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, அம்மா வாங்குங்கம்மா அப்படின்ட்டு ஒரு 2 ரூபாய் கீரைக்கட்டை கூவி கூவி விற்கிது. அதை வாங்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ஆனால் எங்கேயாவது இப்படி ஒரு வியாபாரம் நடந்திருக்கா? யாராவது சைக்கிளில் ஒரு பெரிய டப்பாவை கட்டி, ஐயா விஸ்கி பிராந்தி ரம்முங்க வாங்குங்க ஐயா, வாங்குங்க ஐயா, குவார்ட்ரு இவ்வளவுங்கயா, ஆஃப் இவ்வளவுங்கயா அப்படின்னு சைக்கிளில் யாராவது கூவிக்கிட்டு வர்றானா? எவ்வளவு தூரத்தில் கடை இருந்தாலும் நடந்தே போய் 10 மணிக்குள்ளே அடைச்சிருவாங்கன்னு 4 கால் பாய்ச்சல்ல ஓடி போய் தேடி போய் குடிக்கிறான். உடலுக்கு உறுதி செய்யும் பொருள்கள் கூவி விற்கப்படுகின்றன. உடலை அழித்து குடும்பத்தை சிதைக்கின்ற பொருள்கள் வீதியின் ஓரத்தில் கிடந்தாலும் தேடி போய் இந்த மனித சமுதாயம் குடிக்குது. எங்கே போய் போராடுறது? பயிரை அறுவடை செய்த விவசாயி இன்றைக்கு உயிரை அறுவடை செஞ்சு கொண்டுட்டு இருக்கான். நாம என்னதான் நவீன தொழில்நுட்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து 2G 3G 4G 6G 8Gன்னு ஜீக்களுக்கெல்லாம் ஜீ போட்டு கொண்டிருந்தாலும் ஒருவேளை வயிற்று உணவுக்கு இன்னைக்கு கஞ்சிதான் தேவைப்படும் என்பதை இந்த சமுதாயம் மறந்துடுச்சல்ல சார். ஓடி ஆடி விளையாடி மையெடுத்து ஓவியம் வரைய வேண்டிய பிஞ்சு மலலியின் உடலில் சிவப்பு மையால் ஓவியம் வரையப்பட்டிருக்குங்கிற இன்றைக்கு பாலியல் வன்புறவு அதிகமாயிடுச்சு. 6 நம்பி அமெரிக்கா கூட போயிடலாம், இன்னைக்கு 60 நம்பி பக்கத்தில் இருக்கிற ஐநாவரம் கூட போக முடியல. இன்றைய நம்ம சமுதாயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன் சார், குட் டச் பேட் டச்னு சொல்லாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் டச்னு சொல்லுங்க. அந்த நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு மாறிட்டு இருக்கேன்னு சொன்னால் இன்னைக்கு வாழ்க்கையில் போராட வேண்டியதானே சார் இருக்கு. எல்லாவற்றையும் இலவசமாக தருகின்ற என்னுடைய பாரத தேசம் குடிக்கும் குடிநீரை கேவலம் 10 ரூபாய்க்கு புட்டிகளில் அடைத்து விற்கின்ற இந்த சமுதாயத்தில் நாம தண்ணிக்காக போராடிட்டு இருக்கிற இந்த நிலைமை மாறாத வரைக்கும் சார் வாழ்க்கையில் போராட வேணுங்கிற நிலைமை மாறிடுச்சு சார். சார் அதே மாதிரி இன்னைக்கு எல்லா அரசு பணியாளர் தேர்வில் தமிழ் இருந்தது மாறி இன்றைக்கு எங்கும் ஹிந்தி எதிலும் ஆங்கிலங்கிற ஒரு திணிப்பு வந்துருச்சு சார். இன்னைக்கு தமிழ் படிப்பவனை குருன்னு பார்க்குறான், ஆங்கில படிப்பவனை குருவாகவே பார்க்குற இந்த நிலைமை தமிழுக்கான அங்கீகாரம் கொடுக்காத வரைக்கும் நிச்சயமா வாழ்க்கையில் போராட்டங்கிறது தொடங்குது சார். இன்றைக்கு கள்ளக்கடத்தல் தேசிய தொழிலாகவும், கற்பழிப்பு தேசிய விளையாட்டாகவும், கட்சித்தாவுதல் தேசிய பொழுதுபோக்காகவும், கள்ளச்சாராயம் நீரோட்டமாகவும், மதக்கலவரம் தேரோட்டமாகவும், சாகுபடி இன்று சாகும்படியாகவும் தமிழ் எங்கும் அங்கீகாரம் கொடுக்கப்படாத இந்த நிலைமை வாராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா போராடணும். தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கெட்டு தடுமாறி இருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்றைக்கு நல்லதொரு விடிகளுக்காக விழித்து வைத்து காத்திருப்போம் என்று சொல்லி பிரிய மனம் இல்லாமல் பிரியத்தோடு பிரிகிறேன். இவன் உங்கள் ஈரோடு தமிழ். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பெயருக்கேற்ற பேச்சு, தமிழரசன். எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு போராடி தான் பெற்று கொண்டிருக்கிறோம். போராட்டம் இல்லாமல் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாதுன்னார். உதாரணத்துக்கு இப்போ அண்மையில் நடைபெற்ற தஞ்சாவூர் கோயிலினுடைய குடமுழுக்கு விழா. ராஜராஜ சோழன் சிவபெருமானுடைய பக்தன். சிவபெருமான் தான் பெரிய புராணத்துக்கு அடி எடுத்து கொடுத்தவர். புராணம் சொன்னது, உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியில் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்த பெரிய புராணம். அந்த சிவபெருமானுக்கு எப்படியா தமிழில் அர்ச்சனை செஞ்சால் விளங்காமல் போகும்?
சிவபெருமானுக்கு சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்தால்தான் விளங்கும். அந்த இடத்தில் தமிழுக்கு அர்ச்சனை இல்லை என்பதை கூட தமிழன் போராடித்தான் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்ய போராடி தான் அந்த உரிமையை வாங்கினான். காரணம், சிவபெருமான் எப்படி பேசுவார்னு திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் பேசி காட்டுவார் தமிழில். அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரென அறுக்கும் நக்கீரனோ எம்கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். சிவபெருமான் எப்படி தமிழ் பேசியிருக்கார். கூட பேசுகிற நக்கீரனா நடிக்கிற ஏபி நாகராஜன், சங்கற்பதெங்கள் குலம் சங்கரனார் கேதுகுலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? நீரே முக்கன் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வந்திருப்பது இறை என்று தெரிந்தும் தமிழில் குற்றம் செய்தவன் தான் என்று எதிர்த்து வாதாடிய நக்கீரனையும் சிவபெருமானையும் காட்டிய அந்த ராஜராஜ சோழனுடைய குடமுழுக்கு விழாவில் தமிழில் அர்ச்சனை செய்யணும்னு தமிழை போராடி வாங்க வேண்டியிருக்கே. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் ஏதாவது உண்டா? ஆனால் போராடி தமிழில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அதை வெற்றி பெற்றவன் தமிழன் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் போராடி வாழ்வது. அதற்கு அடுத்து தன் கருத்துக்களை வழங்க உங்கள் கரவொலியோடு பானு. வெற்றி பெற பொறுமையாதான் வாழணும்னு நான் பேச வந்திருக்கேங்க ஐயா. பொறுமையுள்ள மனிதன் வெற்றி பெறுவான்ன்றது அரேபிய பழமொழி சொல்லக்கூடிய அனுபவ உண்மை. சரிதானையா? அன்னைக்கே ராமாயணத்துல ராமனோட பொறுமை தான் சீதையை காப்பாத்துச்சுன்னு இந்து மதம் சொல்லுது. இயேசுபிரான சிலுவையில் அரைஞ்ச போது கூட பொறுமையா இருந்ததுனால தான் கடவுளை வழிபட காரணம்னு கிறிஸ்தவ மதம் சொல்லுது. 21 ஆண்டுகள் நபி அவர்கள் இருந்த பொறுமையால தான் மெக்காவை வெற்றி பெற்றிருக்காங்கன்னு இஸ்லாம் மதம் சொல்லுது. இப்படி எல்லா மதங்களுமே பொறுமையா இருந்தாதான் வெற்றி பெற முடியும்னு சொல்லும்போது எங்க இருந்தியா போராடி வெற்றி பெறலான்னு சொல்றாங்க. முந்திக்கிட்டு போன செங்கலே கோயிலோட அடித்தளத்திலேயே நின்னுடும். காத்துக்கிட்டு இருந்த கடைசி செங்கல் தானே கலசத்தையே தொடுதே. நிச்சயமா பொறுமையோட வாழ்ந்தா மட்டும்தான் வெற்றி. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு எங்க கல்லூரியில ஸ்டாஃப் கிட்ட நல்ல பேர் வாங்க பொறுமை வேணும், இன்டர்னல் மார்க் வாங்க பொறுமை வேணும். ஒண்ணுமே தெரியாத கொஸ்டின் பேப்பரை வச்சு 30 பக்கம் 3 மணி நேரம் எழுதுறதுக்கு வேணியா பொறுமை? 20 அரியர் வச்சாலும் லாஸ்ட் செமஸ்டர்ல ஒட்டுகா கிளியர் பண்றதுக்கே எங்களுக்கெல்லாம் வேணியா பொறுமை? ரஜினி ஸ்டைல்ல சொல்றேன் பாருங்க, அதிகமா அரியர் வச்ச பையனும் அரியரே வைக்காத பொண்ணும் ஒழுங்கா டிகிரி வாங்கினதா சரித்திரமே இல்லை. அப்படியே படத்துலமா ரஜினி இந்த டயலாக் பேசியிருக்காரு. நீயா ரஜினிக்கு ஒரு புல்டாக் டயலாகை உருவாக்கி கொடுத்துட்ட பாரு. அடுத்து கல்லூரி மாணவனா ரஜினி நடிச்சா இந்த டயலாக் தான் பேசுவார், பஞ்ச் டயலாக். இன்னைக்கு பார்க்காமலே காதலிச்ச காலம் எல்லாம் போய் பார்த்த உடனே காதல்ன்ற காலத்துல இருக்கோம். அந்த காதல்ல வெற்றி பெறணும்னாலும் பொறுமை வேணியா? ஒரு பொண்ணை பத்தின அத்தனை டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணா பர்ஸ்ல பணம் இருந்தா பிக்கப்பு, இல்லைன்னா பிரேக்கப்பு. அதை விட பொறுமை இருந்தாதாயா பிக்கப்பு, இல்லைன்னா பர்மனன்ட் பிரேக்கப்பு தாயா. காதல்ல தோத்தாலும் விட்டுட்டு போற உனக்கே ஒரு ஆள் கிடைக்கும் போது விட்டு கொடுக்கிற எனக்கு ஒரு ஆள் கிடைக்காதான்னு கெத்தா எங்க பசங்களும். இப்ப பேசினியம்மா ஒரு பஞ்ச் டயலாக், அற்புதமான டயலாக்மா. விரும்பி வந்தா டேக் கேர், விட்டுட்டு போனா டோன்ட் கேர்னு எங்க பொண்ணுங்களும் ஆளுறாங்களே, அதுதானே அவங்க வெற்றி. காதல்ல ஜெயிச்சாலும் பொறுமை வேணும், தோத்தாலும் பொறுமை வேணும். காதல்ல ஜெயிச்சா எங்க பொண்ணுங்க வாழ்க்கை ஹோ, காதல்ல தோத்தா எங்க பசங்க வாழ்க்கை ஓஹோயா. இல்லற வாழ்க்கையில வெற்றி பெறணும்னாலும் பொறுமை வேணியா? சோத்துல உப்பு இல்ல, குழம்புல காரம் இல்லைன்னு சொன்னாலே கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. பொண்டாட்டி விஷத்தையே கொடுத்தாலும் அமிர்தம்னு பொறுமையோட ஏத்துக்கிட்டு குடிச்சா மட்டும்தாயா இல்லறம் நல்லறமாகும். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா அவன் கணவன் இருப்பான்னு சொன்னதே உண்மைதாயா. கண்டிப்பா அவன் கணவனோட பொறுமைதாயா காரணமா இருக்கும்.
சரிமா சாரிமான்னு போனாலே இல்லற வாழ்க்கையில வெற்றி பெறலாயா. எடிசனோட பொறுமை தான் இருள போக்குச்சு. கலாமோட பொறுமை தான் உலக நாடுகளை இந்தியாவை திரும்ப பார்க்க வச்சுச்சு. தெரசாவோட பொறுமை தான் அன்னை தெரசாவா மாத்துச்சு. காந்தியோட பொறுமை தான் சுதந்திர காற்றை இன்னைக்கு நம்மளை சுவாசிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணல் அம்பேத்கரோட பொறுமை தான் சட்ட மாமேதையாக்குச்சு. துப்புரவாளர்களோட பொறுமை தான் என் நாட்டை சுத்தம் செஞ்சுக்கிட்டு வருது. சச்சின் டெண்டுல்கரோட பொறுமை தான் இரட்டை சதம் அடிக்க வச்சுச்சுன்னு இறுதியா நான் இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேங்கய்யா. உரிச்சா கண்ணுல இருந்து தண்ணி வர வைக்கக்கூடிய வெங்காயத்துக்கே ஒரு காலம் வரும்போது நிச்சயமா பொறுமையோட வாடுறவங்களுக்கும் வெற்றின்ற காலம் வரும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. பொறுமையோடு வாழ்வதுதான் வெற்றியை தேடித்தரும்னு ரொம்ப அழகாக பேசினாங்க பானு. காரணம், ஒரு நோயை தீர்க்கிறதுக்கு டாக்டர் மருந்து எழுதி கொடுக்குறாரு. 10 நாள் டெய்லி 3 மாத்திரை, காலையில் 1, மத்தியானம் 1, ராத்திரி 1, 10 நாளைக்கு 30 மாத்திரை கொடுக்குறாரு. பொறுமையாக 30 மாத்திரையும் காலையில் 1, மத்தியானம் 1, ராத்திரி 1, 10 நாளைக்கு சாப்பிட்டா தான் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய வைரஸ் முழுசாக போகும். அந்த வாங்கினவன் எப்படியும் 30ஐயும் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு காலையிலே 30 மாத்திரையும் உள்ளே போட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடித்தான்னா அவன் உடம்பு என்ன நிலைமைக்கு ஆளாகும். ஒரு நோய் தீர்வதற்கு கூட பொறுமையோடு 10 நாட்கள் யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நோயே தீரும். அதனால் ஒரு நோய் தீர்வதற்கு பொறுமை தேவை. அதனால் பொறுமையோடு வாழ்வது தான் மகிழ்ச்சின்னு பானு பேசினாங்க. அதற்கு அடுத்து பேசுவதற்கு உங்கள் கரவொலியோடு சுமையா. கடவுளிடம் வேண்டினால் பிறப்பது ஆண் குழந்தை, கடவுளே வந்து பிறப்பதுதான் எங்கள் பெண் குழந்தை. எனவே பெண்களில் ஒருத்தியாக நான் இங்கு பேச வந்துள்ளேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், வெற்றி என்பது போராடி வெல்வதே. ஒரு தாயின் வெற்றி என்பது 10 மாதம் உன்னை வயிற்றில் சுமந்து புரண்டினால் உனக்கு வலிக்கும் என்று தனக்கு பிடித்ததை உண்ணாமல் உனக்கு பிடித்ததை உண்டு நீ பிறப்பதற்காக வலியோடு போராடி ஒரு ஜீவன் என்றால் நிச்சயமாம் தாய்தான். எனவே தாயை பற்றி தான் அதிகமாக பேசுவோம், தந்தையை பற்றி மிகவும் குறைவாக தான் பேசுவோம். தாய் வயிற்றில் சுமக்கின்றாள் என்றால் தந்தை முதுங்கெலும்பில் சுமக்கின்றார். ஒரு தந்தையின் வெற்றி என்பது தன் பிள்ளைகளை வளர்த்து நன்றாக படிக்க வைத்து சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கும் வரைக்கும் ஒரு தந்தையின் வெற்றி உள்ளது. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தாய் சொல்லுகிறாள், காலைக்கும் மதியத்திற்கும் உணவில்லை, தண்ணீரை குடித்து வயிற்றை நிரப்பிக்கொள் என்று. காலை சென்ற மகன் இரவு வரவில்லை, மதியமும் வரவில்லை. பதற்றம் அடைந்த தாய், செய்தி வருகிறது மகன் கோவிலில் உள்ளான் என்று. சாமி கும்பிட்டு நினைச்சுக்கிட்டீங்களா? இல்லை, எவராலும் தீர்க்க முடியாத தேற்றங்களையும் கணக்குகளையும் முடித்துவிட்டு மல்லாக்கப்படுத்திருக்கிறார் சார். அவர் தான் சார் கணித மேதை சீனிவாச ராமானுஜம். இவர் வெற்றியோடு மட்டுமல்ல வறுமையோடும் போராடி வென்றவர். 16 வயசுல வேலைக்கு போனோம், 39 வயது வரை பல தொழிற்சாலை வேலை செய்தார். 40 வயதில் ஃபார்ட் கார் கம்பெனியை உருவாக்கினார். அவர் தான் சார் ஹென்ரி ஃபார்ட். அவரோட கனவு என்ன தெரியுமா? நடுத்தர வர்க்கத்தில் உள்ள அனைவருக்கும் மிக குறைந்த விலையில் கார்களை உருவாக்கி விற்பனை செய்வது. உலகமே சொன்னுச்சு இது பைத்தியக்காரனின் பிதற்றல் என்று. ஆனால் 150 லட்சம் கார்களுக்கு மேல் விற்பனை செய்து உலக சாதனை படைத்தார். இவர் வெற்றியோடு மட்டுமல்ல பல அவமானங்களுடனும் போராடி வென்றவர். எனவே இருண்ட மனிதர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள், உன்னால முடியாது முடியாது என்று. ஆனால் உலகம் வெளிச்சத்துடன் காத்திருக்கிறது. போராட துணிந்த அத்தனை பேருக்கும் வெற்றி நிச்சயம் என்று நம்ம தளபதி இஸ்ரேல சொல்லணும். உசுப்பேத்திரண்ட உம்முனு கடுப்பேத்திரண்ட கம்மன் இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்மன் இருக்குன்னு சொல்லுவாங்களே. அதாவது நீ ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டன்னு வச்சுக்கோயேன், இதே உலகம் தான் சொல்லும் இது வீண் முயற்சி என்று. ஆனால் அந்த முயற்சி நீ முடிச்சு காமிச்சேன்னு வச்சுக்கோயேன், இதே உலகம் தான் சொல்லும் இது விடாமுயற்சி என்று. இந்த சொசைட்டி எங்களுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள். ஆனால் நான் சொல்லுவேன், நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, மாற்றத்தை உருவாக்கும் திறனாளிகள் என்று. நான் முத சைக்கிளும் வண்டி ஓட்டினப்போ என்னை சுத்தி இருக்கிறவங்க சொன்னாங்க, கை காலை உடைத்துக் கொள்வாய், உன்னால் முடியாது என்று. யாரெல்லாம் முடியாது முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னாடி அல்ல, அவர்களை பின்னாடி உட்கார வைத்துக் கொண்டு நான் ஓட்டி காமிச்சேன் வெறித்தனமா. சமீப காலத்தில் என் தேவையின் காரணமாகவும் எனது விருப்பத்தின் காரணமும் டைப்ரைட்டிங் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த டைப்ரைட்டிங் என்னை பார்த்து சொன்னார்,
2 கைகளால் அனைத்து எழுத்துக்களையும் அடிப்பதே கடினம், நீ ஒரு கையால அத்தனை எழுத்துக்களையும் அடிக்கிறேன்னு சொல்றம்மா, இது சாத்தியமான்னு தெரிலனாரு. அவரை பார்த்து நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், அடிக்கின்ற நான் சொல்லுகிறேன் என்னால் முடியும் என்று. தங்களால் வாய்ப்பளிக்க முடியுமா இல்லையான்னு மட்டும்தான் நான் கேட்டேன். எனவே இந்த சமுதாயம் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு, நீ வெற்றி பெற வேண்டுமா போராடினால் மட்டுமே முடியும் என்று. நான் வெற்றி அடைந்தால் என்னை உங்களிடம் அறிமுகப்படுத்தும், நான் தோல்வி அடைந்தால் என்னை என்னிடம் அறிமுகப்படுத்தும் என்று கூறிக்கொண்டு, கலாம் ஐயா சொன்ன மாதிரிதான், விதை விதைத்தவர் உறங்கினாலும் அவ்விதைகள் உறங்குவதில்லை, அவ்விதைகளாய் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுமையா என்ற பெயரை வைத்து மற்றவர்களுக்கு சுமையாய் இருப்பதை விட நான் மற்றவர்களின் சுமைகளை தாங்குபவளாக போராடி என் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று மாற்றுத்திறனாளி என்பதற்கு ஒரு புது விளக்கம் தந்து, நான் மாற்றுத்திறனாளி அல்ல, இந்த உலகத்தை மாற்றும் திறனாளி என்று, ஒரு சைக்கிள் ஓட்டுவதற்கு கூட தன் இடது கையினுடைய விரல்கள் தன்னிடம் இல்லாத நிலையிலும் தனக்கு பின்னால் ஒருவரை அமர வைத்து அந்த சைக்கிளை ஓட்டுகின்ற அந்த நிகழ்ச்சியிலிருந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் போராடி வெற்றி பெற்ற சுமையாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உன் போராட்டம் தொடரட்டும், போராட்டங்களில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய போராட்டங்களை நீ நடத்துவாய் என்று நான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், போராடுவது தான் மனிதனுடைய இயல்பு. ரொம்ப அழகாக பேசினாங்க. அதற்கு அடுத்து இந்த விவாதத்தில் பங்கேற்க வீர சின்னம்மாள். சுத்திர பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்திர பூமிக்கு வந்து சுத்திர பூமியில இருந்து சுத்தாத வானத்தை பார்த்தா அந்த சுத்தாத வானம் கூட கிறுகிறுன்னு சுத்திர பூமி மாதிரி சுத்துமா. அப்படி சுத்துதுங்கய்யா இப்ப இருக்க புருஷமார்களோட வாழ்க்கை. ஐயா ஒரு வீட்ல என்ன சொன்னீங்க? இப்ப நீங்க கொடுக்குற விளக்கத்தை பார்த்தா பேசாம சுத்திக்கிட்டே இருந்து கூட வீட்டில் படுத்து கிடக்கலாம் போல. ஐயா உள்ளது உள்ளபடி இருந்தா நல்லது நல்லபடி நடக்கும், நல்லது நல்லபடி நடக்கணும்னா உள்ளது உள்ளபடி இருக்கணும், உள்ளது உள்ளபடி இல்லைன்னா நல்லது நல்லபடி எப்படிங்கய்யா நடக்கும்? அம்மா அம்மா ஐயா உங்கள்கிட்ட நான் தெரியாம கேட்டேன். நீங்க எப்பயுமே இப்படி தான் பேசுவீங்க போல. எது எது எப்போ எப்போ எப்படி எப்படி நடக்குமோ அது அது அப்போ அப்போ அப்படி அப்படி நடக்கும். நானா எது எப்படா நடக்கும் அதான் சொல்லிட்டேன்ல. எது எது எப்போ எப்போ எப்படி எப்படி நடக்குமோ அது அது அப்போ அப்போ அப்படி அப்படி நடக்கணும்னு ஓடிட்டேன். அம்பிட்டு போயிடலாம். எது எப்போ எப்படி நடக்கும்னே சொல்லாமல் இந்த ஒரு வாக்கியத்தை வச்சே ஓட்டின மாதிரி எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்காங்க பாருங்க. அற்புதம். ஐயா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னாங்க, அதெல்லாம் பழமொழி. நீங்க பொறுத்தா மட்டும்தான் நீங்க கட்டின பொண்டாட்டி ஆள முடியும். அதான் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் புதுமொழி. கைய வேற பக்கம் காட்டுங்க. நீங்க ஐயா எங்க பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆகலங்கய்யா. இல்ல நான் ஒரு நாள் முன்னாடி இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே, அவங்கெல்லாம் கல்யாணம் ஆனவங்க தானே, அங்கே காமிச்சிருக்கலாம்ல. நீங்கள் ஒரு ஆள் பொறுமையாக இருந்தால் தான் நீங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் ஒழுங்காக குடும்பம் நடத்த முடியும். அப்படின்னா நான் ஒரு ஆள் மட்டுமா? உலகமே இதுதான். பொறுமையாக இல்லாட்டி வீட்டில் ஒரு பேர் கூட நிம்மதியாக வாழ முடியாது. என்னம்மா செய்ய சொல்கிற? கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மானு கத்துவோம், கத்துறேன்னு கேட்டாக்கா வாயிலையே குத்துவோம். எங்க பசங்க எல்லாம் பயங்கரம். ஆமாங்க, எங்க பசங்க எல்லாமே ரொம்ப பயங்கரம் தான். அதுவும் எங்க காலேஜ் பசங்களோட பொறுமைக்கு அளவே இல்லைங்கய்யா. ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சு சூஸ் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி, அவளை கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவ ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து, அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்ததும் இல்லாம அவளுக்கும் வாங்கி கொடுத்து, அவ பேரு ஊரு அட்ரஸ் அவங்க அப்பன் பேர் மத கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில ப்ரப்போஸ்ன்னு ஒண்ணு பண்ணி அவளை அதுக்கு ரிப்ளை பண்ற வரைக்கும் நாயா காத்திருந்து அவனுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் பண்ண தப்பு என்னன்னு. அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வகை வகையா திங்க வாங்கி போட்டு அவளுக்கு அழகழகா ட்ரெஸ் எடுத்த அழகு பார்த்தா அந்த ஆட்டை இன்னொருத்தன் ஓட்டிக்கிட்டு போயிடும். ஆனா இதையெல்லாம் பொறுமையா பொறுத்துக்கிட்டு கடைசியில இன்னொரு பொண்ணையும் லவ் பண்றான் பாருங்க. அந்த பொறுமையில தாங்கயா இருக்குது வெற்றி. அதனாலதான் சொல்றேன், பொறுமையா இருந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்னு. இப்ப இருக்கிற காலத்துல தந்தைகளோட பொறுமை எந்த அளவுக்கு தெரியுங்களா இருக்கு? தான் கடன் பட்டப்பவும் தன்னோட முகத்துல புன்னகை, 50 ரூபாய் அதிகமா தருவானேன்றதுக்காக அதிகமா அரை மணி நேரம் வேலை, தான் கைரேகை உழைச்சு உழைச்சு காலை பேப்பர் படிக்க தெரியாத நிலையில இருந்ததுக்கு கூட தான் பெத்த பையனை கலெக்டராவே உருவாக்கக்கூடிய தைரியம்,
இத்தனையும் இருக்க தந்தை எல்லாத்தையுமே பொறுமையா தாங்கிக்கிட்டு அவனோட வாழ்க்கைய ஒருவேளை கஞ்சியோட நடத்துறதாலதான் இத்தனை பேர் நம்ம ஐடி கார்டை போட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம். அந்த பொறுமை இல்லாம இருந்திருந்தா நம்ம என்னைக்கோ சாந்து சட்டியை தூக்கிக்கிட்டு வேலைக்கு போயிருந்திருக்கணும். பொறுமையா இருந்தா மட்டும்தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்னு சொல்றேன். ஐயா, இப்ப இருக்கிற பெண்களோட பொறுமை எந்த லெவல்ல தெரியுங்களா இருக்கு? வெறி கொண்ட வேட்டை நாய்களிடமிருந்து விலகி மலராகும் முன்னதாகவே கசங்கி விடுவோமோ என பயந்து மணவரையில் அமர்ந்து தன் மானமும் தன் பாதியின் மானமும் காத்து பிள்ளைக்கு தாயாய், தகப்பனுக்கு மகளாய், கணவனுக்கு மனைவியாய் எத்தனையோ இன்னல்கள் ஏராளமாக தன் வாழ்வில் சந்திச்சோம். கடைசியில ஒரு புன்னகையோட எல்லாத்தையும் எதிர்நோக்குறாளே, அவளோட பொறுமையில தாங்க இருக்கு வெற்றி. ஐயா, போராட்டம் போராட்டம் சொல்லி எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் வேலை பார்த்தாதான் அன்னைக்கு அவனுக்கு கஞ்சி அப்படின்னா அவன் போராடுற இடத்துல உட்காந்தா அவன் குடும்ப பட்னியா இருக்கும். இப்படி இருக்கிறவன் எப்படியா போராட முடியும்? அதனாலதான் சொல்றேன், நாங்க பொறுமையா எங்களோட வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போறதே கஷ்டமா இருக்கு. போராடி எங்க வாழ்க்கையை இழக்க விரும்பல, பொறுமையா இருந்தே நாங்க எங்க வாழ்க்கையில வெற்றி பெறோம்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைப்படுகிறேன். பொறுமைக்கு எப்படிப்பட்ட பரிசுகள் எல்லாம் கிடைக்கும்னு வீர சின்னம்மாள் ரொம்ப அழகாக பேசினாங்க. கல்லூரியில் பள்ளிகளில் ஏற்படுகின்ற அந்த பொறுமை இழந்த காதல்கள் என்ன நிலைமைக்கு ஆளாகுது. செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பேன், அந்த பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்கேன். 2 பேருக்கும் லவ் ஆகி போயிடும். உடனே 2 பேரும் வீட்டில் எதிர்ப்பு. எங்கேயாவது +2 படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் படிப்பா, நீ இப்போ தான்டா செகண்ட் இயரு, அட்லீஸ்ட் டிகிரியாவது முடிடா, ஒரு வேலை கிடச்சோன்னா கட்டி வைக்கிறேன்டா. இவங்கள நம்ப முடியாது, நம்ம 2 பேரும் எப்படியாவது ஓடி போய் எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செகண்ட் இயர் படிக்கிற பையன் +2 படிக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு போய் எங்கேயோ ஒரு கோயிலில் ஒரு 10 பயலை வச்சு தாலியை கட்டிட்டு 2 இப்படியே உட்காந்துருக்கு. எங்கே? கொடைக்கானலில். பாக்கெட்டில் ஒரு 2000 ரூபா இருக்குது. ஒரு நாள் 200 ரூபா 300 ரூபா சாப்பிட்டு 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 கடைசி 50 ரூபா பாக்கெட்டில் இருக்குது. 2 பேரும் இப்படியே ஒருத்தர் பார்க்குறாங்க. ஒடியான்ட்டேன். ஆமாம், உன் பேச்சை கேட்டு நான் வந்துட்டேன், என்னடி பண்ணுறது, நீ என்ன பண்ணுறது, 50 ரூபாய்க்கு மூட்டை பூச்சி மருந்தை வாங்கு. 2 பேரும் குடிச்சுப்பிட்டு இங்கே லாட்ஜில் தற்கொலை பண்ணிட்டு சாவான். எத்தனை கொடுமையான சாவுகள் இப்படி நடக்குது. ஆனால் இதே மாதிரி செகண்ட் இயரில் ஒருத்தன் ஒரு ஃபஸ்ட் இயர் பொண்ணை லவ் பண்ணுறான். வீட்டில் அதை சொல்லாமையே 2 பேரும் டிகிரியை முடித்து ஒரு வேலை வாங்கி அதுவரை காத்திருந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கும் போது தன் காதலை வீட்டிலே வெளிப்படுத்தி அதன் பிறகு அந்த காதலில் அந்த காதலர்கள் கைகூடி கணவன் மனைவியாக பொறுமையோடு காத்திருந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கையை ஒழிய அந்த தேர்ட் இயரு ஃபஸ்ட் இயரு 2ம் ஓடி போய் கடைசியாக என்ன வரும்னா காதல் படத்து பரத்து மாதிரி தலையில் அப்படியே இழுத்துக்கிட்டு அலைய வேண்டியதுதான். பொறுமையோடு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள்னு வீர சின்னம்மாள் பேசினாங்க. அதற்கு அடுத்து தன் கருத்துக்களை வழங்க ராஜா முகமது. சரி, எனக்கு போராட்டம்னா என்னன்னே ரொம்ப நாளாக விளங்கவே இல்லை. எனக்கு ரொம்ப நாளாகவே போராட்டம்னா என்னன்னே விளங்கலை. அப்புறம் தான் விளங்குச்சு. களத்தில் இறங்கி கத்துறது மட்டும் போராட்டம் இல்லைடா, இவங்க மத்தியில் ஒவ்வொரு நாளையும் கடத்துறதே இங்கே போராட்டம் தான். சார், இங்கே இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, கம்முன்னு குழந்தையாவே இருந்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலான்னு. அதுதான் தவறான விஷயம். ஏன்னா நான்லாம் குழந்தையிலேருந்தே போராடின்னு இருக்கேன். நான் பாட்டில் என் சின்ன வயசில் ஒரு 4ஆம் வகுப்பும் வந்தேன். 4ஆம் வகுப்பு வந்தோடனே எங்கள் மேக்ஸ் வாத்தியார் உள்ள வந்தார். 6ல் 5 போனால் என்ன வரும் அப்படின்னாரு. சரி, நம்மளும் கொஞ்சம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சே, நம்மளும் எந்திரிச்சு சொல்லுவோமேனு. சார், 6ல் 5 மட்டும் இல்லை, நீச்சல் தெரியாமல் எவ போனாலும் அவ்வளோ டெட் பாடி தான் வரும் அப்படின்னேன். பலார்னு ஒரு அப்போ விட்டு போயிட்டாரு. அடுத்து சோசியல் டீச்சர் வந்தாங்க. பெட்ரோல் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. காசு கொடுத்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பங்களையும் கிடைக்குங்க டீச்சர் அப்படின்னு. அவங்களும் பலார்னு ஒரு அப்போ விட்டு போயிட்டாங்க. அடுத்து தமிழ் சரோஜா டீச்சர் உள்ள வந்தாங்க. வாசனை ரோஜா வாடி போகலாமா, இதை ஊமை மாறாம சொல்லு அப்படின்னாங்க. சரி, நானும் கொஞ்சம் குறைந்த பையனாச்சே, ஏன் டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி சரோஜா டீச்சர்கிட்ட போய் வாசனை ரோஜா வாடி போகலாமாங்கிறதுக்கு பதிலா வாடி சரோஜா ஓடி போகலாமான்னு சொல்லிவிட்டேன். சார், ஆனால் சரோஜா டீச்சர் ரொம்ப நல்லவங்க. ரொம்ப நேரம் குறுகுன்னு என் மூஞ்ச உத்து பார்த்துட்டு பே அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி, இந்த பள்ளிக்கூடத்து வாழ்க்கை தான் இவ்வளவு கஷ்டம், இந்த காலேஜுக்குள்ள போயிட்டா ஜாலி ஆயிரலாமே நம்ம நினைச்ச உள்ள வந்தோம்.
அது மிகவும் மோசமான விஷயம். சார் இந்த காலேஜுக்குள்ளே போன உடனே கல்வி வருதோ இல்லையோ செமஸ்டர் காதல் மட்டும் டான் வந்துடுது. சார் இந்த படத்துலாம் கூட ஹீரோயினை ஹீரோ லவ் பண்ணுவான், எக்ஸ்ட்ரா ஒரு வில்லன் லவ் பண்ணுவான். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அப்படி இல்லை சார். நாங்கள் லவ் பண்ணுற பிள்ளைய குறைஞ்சது 120 பேராக லவ் பண்ணுறானுங்க. அவனுங்களையெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைங்களை நான் பிக்கப் பண்ணுறங்காட்டி நாங்கள் படுற பாடு சொல்லி மாளாது. அதுலேயும் இந்த பிள்ளைங்க சாதா பிள்ளைங்களாம் கிடையாது, வெரி டேஞ்சரஸ் பிள்ளைங்க. சார் ஃபஸ்ட்டு சேது மாதிரி ஒருத்தன் வருவான், அவனை இந்த பிள்ளைங்க பிக்கப் பண்ணி லவ் பண்ணுங்க. இடையில எவனாவது விஜய் மாதிரி வந்துட்டானா இந்த சேது பையில அடிச்சு விரட்டி விட்டு விஜய் பையில பிக்கப் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம பயவுள்ள விஜயும் ஆக முடியாம சேதுவும் ஆக முடியாம விஜய் சேதுபதி ஆகி என்னாச்சு, லவ் பண்ணோம் சுத்தணும் விட்டாளா, ஓ கழட்டி விட்டாளா, பரவாயில்ல இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு எங்க வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்குது. எங்களை மாதிரி 90s கிட்ட தான் இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்க. எங்களுக்கு காதலும் செட் ஆக மாட்டேங்குது, கருமை இந்த கல்யாணமும் செட் ஆக மாட்டேங்குது. சரி நமக்கு தான் செட் ஆகலை, நம்ம சொந்தக்காரன் எவனுக்காக கல்யாணம் ஆகும் போய் அதை பார்க்கலாமேன்னு போனோம்னா இந்த வீட்டில் இருக்க பெருசுங்க தொல்லை தாங்க முடியல சார். கல்யாணத்துக்கு போகும்போது நல்லா இருடான்னு வெளியே வாழ்த்தினாலும் மனசுக்குள்ள இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதேன்னு வேதனையில் வெந்துக்கிட்டு இருப்போம். அப்போதான் என் தாத்தை வந்து என் காதை கடிப்பாப்புல, அப்புறம் ராஜா அடுத்து நீ தானே அப்படிம்பாப்புல. ஏற்கனவே கல்யாணம் ஆகலையேங்கிற காண்டில் இருக்கும், இதில் இவர் வேற. இதனால இனிமேல் நான் முந்திக்க போகிறேன். என்ன ஒன்றா இனிமேல் யார் வீட்லையாவது இளவு விழுந்துருச்சுன்னா நான் போய் சொல்ல போகிறேன், அப்புறம் தாத்தா அடுத்து நீ தானே. சார் பெத்தவங்கிறது ரெண்டே வகை தான். பெத்தவங்க ரெண்டே வகை தான். ஒன்று படித்தவங்க, இன்னொன்று படிக்காதவங்க. படித்தவங்க டே நான் நல்லா படித்து நல்ல வேலையில் வந்து செட்டில் ஆகிட்டேன்டா, ஸோ நீயும் நல்லா படித்து செட்டில் ஆகிற அப்படிம்பாங்க. படிக்காதவங்க நான் தான் படிக்காம வீணாக போயிட்டேன், நீயாவது நல்லா படித்து எப்படியாவது ஒன்று வாழ்க்கையில் செட்டில் ஆகிற அப்படிம்பாங்க. தெரியாமல் தான் கேட்குறேன், பெத்தவங்க படிச்சிருக்காங்களா அப்பவும் நாங்கள் படிக்கணும், பெத்தவங்க படிக்கலையா அப்பவும் நாங்கள் படிக்கணும். தெரியாம தான் கேட்குறேன், 18 வயசுல நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்களுக்கு பண்ணுவீங்க, ஏன் மாட்டேங்கிறீங்க? சார் நிர்பயா வழக்கு, நிர்பயாவுடைய வழக்கை இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. ஆனால் உண்ணா வழக்கை இங்கே ஒரு பயிலும் பேசாமலே போயிட்டோம். சார் 17 வயசு ஒரு சின்ன பொண்ணு தன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க ஒருத்தர் கற்பழிச்சுட்டா அவன் மேலே கேஸை போடுங்கன்னு சொல்லுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாமல் அந்த பொண்ணை அடித்து விரட்டுறாங்க. விடாம அந்த பொண்ணுடைய போராட்டம், தான் அப்பாவை இழந்து, தான் சித்திங்க 2 பேர்த்தையும் இழந்து, தான் மாமாவை இழந்து, தான் நண்பனை இழந்து, இத்தனை பேரையும் இழந்தும் அந்த பொண்ணுடைய விடாப்படியான போராட்டம் தான். ஆமா அந்த பொண்ணை கற்பழிச்சது உண்மைதான், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்கி போடுற ஆயுள் தண்டனை சட்டம் எழுதிச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய போராட்டம் குணந்தாது. சார் இங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க பொறுமையோடு இருந்தா ஜெயிச்சலாம், பொறுமையோடு இருந்தா ஜெயிச்சலான்னு. இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக நான் சொல்றேன், பொறுமையோடு இருந்த ஒரே காரணம் தான் பாபர் மசூதி நாங்கள் இழந்தது. பொறுமையோடு இருந்த ஒரே காரணம் தான் பாபர் மசூதி வழக்கில் மதங்களின் நம்பிக்கையில் தலையிடக்கூடாதுன்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் முத்தலாக் சட்டத்தில் மூக்க நுழைச்சி முஸ்லீம் இருந்து முத்தலாக்க பிரிச்சது. பொறுமையோடு இருந்த ஒரே காரணம் தான் பாபர் மசூதி முத்தலாக்கி முஸ்லீம் நாங்கள் இழந்தது. அதே பொறுமையோடு குடியுரிமை சட்டத்திலையும் இருந்து விடுவோம் என்று நினைத்தாயோ, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, யாரடா சொன்னது எங்களை அந்நியன் என்று? சார் பாபர் மசூதி வழக்குல பாபர் மசூதி எங்களுக்கு இல்லைன்னு தெரியும் போது பொறுமையா இருந்த நாங்க குடியுரிமை சட்டத்துல கொதிச்சு எழும்போதே தெரிய வேணாமடா, இங்க மார்க்கத்தை விட இந்த மண்ணைத்தான் நாங்க அதிக நேசிக்கிறோம்னு போராடியேனும் வென்று தீர்வோம். போராட்டம் ஒண்ணுதான் வெற்றியை தீர்மானிக்கும் சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாபர் மசூதி அந்த தீர்ப்பு, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இழந்து விட்டோம் என்ற வார்த்தையை இனிமேல் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். நீதிக்கு தலை வணங்கி இருக்கிறீர்கள். இந்த இந்தியாவின் ஒற்றுமையை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள். இழப்பு உங்களுக்கு அல்ல, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு, இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு. அந்த இடத்தில் எந்த ஆலயம் வேண்டுமானாலும் கட்டப்படலாம். ஆனால் இந்து, இஸ்லாமியன், கிறிஸ்தவன் என்ற இந்தியன் என்ற ஒற்றுமையை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது, சிதைக்க முடியாது என்பதற்கு ராஜா முகமதுவினுடைய அந்த உணர்வுபூர்வமான பேச்சு. ஆனால் மார்க்கத்தை விட நாங்கள் மண்ணை நேசிக்கிறோம் என்று குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக ராஜா முகமது என்ற இஸ்லாமியன் மட்டும் போராடவில்லை. உங்களுக்காக
இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் அனைத்து இந்தியர்களும் இந்தியர்கள் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ராஜா முகமதுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இஸ்லாமியர்களுக்கான தனிப்பட்ட போராட்டம் அல்ல, இந்தியர்களுக்கான ஒட்டுமொத்த போராட்டம். உங்களை சுற்றி இந்தியர்கள் என்ற அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற துணிச்சலோடு நீங்கள் போராடுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. நாம் சேர்ந்து போராடுவோம். அருமையாக பேசினார் ராஜா முகமது. நிறைவாக இந்த விவாதத்தில் பங்கேற்க கோகுல். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பொறுமை என்பது மிக மிக அவசியம். இந்த சமுதாயத்தில் பிறப்பவனுக்கு பசும்பால் இல்லை, வாலிபனுக்கு வசதி இல்லை, திறமை இருந்து பலன் இல்லை, கல்வியில் தரம் இல்லை, கற்றவனுக்கு வேலை இல்லை, கற்புக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை, மருத்துவத்தில் திருப்தி இல்லை, மாசு இல்லா நாடு இல்லை, உழவனுக்கு உறக்கம் இல்லை, ஊழலுக்கு பஞ்சம் இல்லை, புவிக்கு மழை இல்லை, ஏழைகளுக்கு வாழ வழி இல்லை, ஓட்டுக்கு மதிப்பில்லை, ஓடுகின்ற நதிகள் இல்லை, வெற்றறிக்கைக்குரியவில்லை, வேடிக்கை பார்த்தவர்கள் சிந்திக்கவில்லை, மதுபான கடைகளிலே கூட்டம் குறையவில்லை, திருட்டுக்கு முடிவில்லை, காவலுக்கு கண்ணியமில்லை, சட்டத்தில் சத்தியமில்லை, ஆக மொத்தம் மக்கள் வாழவே வழியில்லை. என்ற சமுதாயத்தில் எந்த ஒரு மனிதன் இத்துணை பிரச்சனையும் எதிர்த்து போராடாமல் பொறுமையாக கையாளுகிறானோ அவனால் மட்டுமே வாழ்வில் வெற்றி பெற முடியும். ஐயா, நான் எதிரியை பார்த்து ஒன்று கூற ஆசைப்படுகிறேன். நீங்கள் போராடி வென்று விட்டாய் என்று சொன்னால் உங்கள் போராட்டம் பெரிது கிடையாது. உங்கள் போராட்டம் பெரிது கிடையாது. அந்த போராட்டத்தை பொறுத்து கொண்டவரின் உள்ளம்தான் மிகப்பெரியது. இதுதான் நிசரப்பூர்வமான உண்மை. பொறுமை என்ற வார்த்தைக்கு பேர் போனவள் யார் தெரியுமா? தாயானவள். எம்முடைய தாயானவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? வித்தாய் என்னை பெத்தாய், வித்தாய் என்னை பெத்தாய், மாதம் பத்தாய் என்னை சுமந்தாய், முல்லை கொத்தாய் என்னை எடுத்தாய், நான் செய்த பிழையெல்லாம் பொறுத்தாய், நீ பெரிதாய் என்னை நினைத்தாய், நீ தனதாய் எதை எடுத்தாய், எதையும் எனதாய் நீ கொடுத்தாய், நீ சினந்தாய் அல்ல சிரித்தாய், நீ பெரிய தாய், நீ ஆசைத்தாய், நீ பாசத்தாய், நீ கருணைத்தாய், அவள் தாங்க தாய். இப்படிப்பட்ட தாயிடம் தான் பொறுமை என்னும் சிகரத்தின் மகா சாசனமே அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பொறுமை என்பது இதுதானே மேலோங்கி இருக்கிறது. வலியை பொறுத்து கொண்டால் தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளை பொறுத்து கொண்டால் தான் ஒரு புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். மண் அரிப்பை பொறுத்து கொண்டால் தான் ஒரு விதை முளைத்து மரமாக முடியும். மனிதா, என்றைக்கு நீ உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடாமல் பொறுமையாக கையாளுகிறாயோ அன்றைக்குத்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போராடி வாழ்வதா பொறுமையோடு வாழ்வதா முடிவு சொல்லணும். பொறுமையோடு காத்திருந்தவர்கள் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? வரலாற்றில் 16 முறை தோல்வி அடைந்தும் 17வது முறை தனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடினதுனால தான் இன்னைக்கும் வரலாற்றில் கஜினி முகமது அந்த பொறுமையின் போராட்டத்தை கூட பொறுமையோடு போராடி இருக்கிறார். எடிசன் அவர் அந்த மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 108 முறை போராடி 107 முறைகள் தோல்வி அடைந்து 108வது முறைதான் அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஒரு பஸ்ஸில் ஒருத்தன் காலை மிதிச்சிடுறான். மிதிச்சோன்னா என்ன நடக்குது? மிதிச்சோன்னா ஒருத்தன் பார்த்து போ தெரியலையா அப்படிங்கிறான். பார்த்து தான் வந்தேன், மிதிச்சிட்டேன் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கான்? பார்த்து வேற மிதிப்பியா? என்னடா என்ன ஒன்னடா ஏற்றிடுவேன், ஏத்துறா பார்ப்பான், வெட்டிடுவோண்டா. 2 பேர்த்துக்கு. அப்புறம் ஒரு பெரியவர் வந்து பொறுப்பா போ 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 பொறுமையா போயா போ போ போயா அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணியை தெளித்து ஆஃப் பண்ணி விட்டுறாரு. இந்த இடத்துல பொறுமை அவசியம். ஒரு குழந்தை பிறந்த உடனே டக்குன்னு அது பேசிருச்சுனாக்க அந்த குழந்தைய பார்த்து பயந்துருவான். வயிற்றுலேருந்து வெளியில் வந்தோன்னே அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நல்லா இருக்கியா, ஸ்கூலில் போய் நான் ஜாயின் பண்ண போகிறேன் வரட்டுமா அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்குங்க. குடும்பம் சந்தோஷப்படும் நினைக்கிறீங்களா? அந்த குழந்தை பிறந்து அது கண்ணை நேராக பார்க்குறதுக்கே 3 மாதம் ஆகும். யாரை பார்க்குதுன்னே தெரியாது, அப்படியே கிடக்கும். ஒரு 3 மாதம் கழித்து தான் நேராக பார்க்கும், சிரிக்கும், அதுக்கப்புறம் பேச முயற்சி பண்ணும், குப்புற படுக்கும், எந்திரிச்சு நிற்கும், தவழ்ந்து ஓடும், செவுத்தை பிடிச்சிக்கிட்டே நடக்கும், வண்டி ஓட்டிக்கிட்டே நடக்கும், வண்டியை விட்டுட்டு நடக்கும், அதுக்கப்புறம் அப்படி நடந்து பொத்துன்னு கீழே வந்து விழுகும். படிப்படியாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த குழந்தை வளர்வதை பொறுமையாக ஒரு தாய் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனால் பெத்த அப்பனுக்கு பொறுமையே இருக்காது. என்னடா 3 வயசு ஆகுது இன்னும் ஆனான்னு கூட பேசாமல் இருக்கேன், எல்லாம் பிள்ளையா தெரியாமல் பெற்றுட்டேன் இவனை, ஒன்னே மாதிரி தானே இருப்பேன், அப்புறம் எப்படி
அப்படின்ட்டு. ஆனால் அந்த தாய் பொறுமையாக காத்துக்கிட்டு இருப்பா. ஆ ஆ அம்மா சொல்லு. அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறாரு, அம்மா சொல்கிறா அப்படின்னா அம்மா சொல்கிறா சொல்கிறா அப்படின்னா அவன் சொல்ல மாட்டேன்ட்டான். அவங்க அம்மா சொல்லுது. சாமி அணில் சொல்லு, அணில். ஆடு சொல்லு, ஆடு. தங்கண்டி என் பிள்ளை அணிலையும் ஆட்டையும் எப்படி சொல்லிருச்சு. இங்கே இலை சொல்லு, இலை. ஐயோ இந்த ஒரு உம்மா. அணில் ஆடு இலை மூணையும் சொல்லு, அணில் ஆடு இலை. அந்த பொறுமை தான் அந்த குழந்தைக்கு கற்பித்தல் கற்றல் என்ற உணர்வை ஏற்படுத்துது. ஆம்பளைகளுக்கு அந்த பொறுமையாக இருக்காது. அணில் சொல்கிறா என்னடா நோ கஷ்டப்பட்டு 5,000 ரூபா கட்டி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அணில்னு சொல்ல தெரியாமல் நீலாம் ஒரு பிள்ளையா, டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. போராட்டம் என்பது சண்டை போடுறதுக்கு பேர் போராட்டம் இல்லை. ஒருத்தன் நம்மளை அடித்தோன்னா ஓங்கி அவனை மூஞ்சியில் குத்தி வாயிலேருந்து ரத்தம் வர வச்சுட்டு போராடி ஜெயிச்சிட்டேன் பத்தியா. இது போராட்டம் இல்லை, இது சண்டை போடுறது முட்டாள்தனம். போராட்டம் என்பது, போராடுதல் என்பது எது? நமது தன்மானமும் உரிமையும் மொழியும் பாதிக்கப்படும் போது அனைவரும் ஒன்றாக எழுகின்ற அந்த உணர்வுக்கு பெயர்தான் உண்மையான போராட்டம். அந்த போராட்ட உணர்வு இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக இப்படி நான் பேச முடியாது, ராஜா முகமது தன் கருத்துக்களை சொல்ல முடியாது, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இவ்வளவு தைரியமாக தன் கருத்துக்களை சொல்லி இருக்க முடியாது. காந்தி அந்த தாத்தா சுதந்திரத்திற்காக போராட்டிய அந்த போராட்டம் தான் நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது. வீரத்திற்காகவும் மானத்திற்காகவும் மனிதன் போராடினால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி, போராடாமல் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு வந்த தலைவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். யார் மக்களுக்காக முன்னே நின்று போராடி தலைமை பொறுப்புக்கு வருகிறார்களோ அவர்கள்தான் நிரந்தரமாக தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் சுதந்திர போராட்டத்தில் அண்ணல் காந்தியுடன் போராடி அந்த இடத்தை தக்க வைத்ததால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். அண்ணா அவர்கள் மொழிப்போரிலே போராடி தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக போராடி சிறை சென்றார். அண்ணா முதலமைச்சரானார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அவருடைய நண்பரும் அவரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் நீச்சல் அடித்து போகிறாங்க. அவருடைய நண்பர் பேர் தென்னன். 2 பேருக்கும் 10 வயசு. நீச்சல் அடித்து அந்த கரைக்கு யாரா முதல்ல போய் தொட போகிறது அப்படின்ட்டு போட்டி வச்சு 1 2 3 அப்படின்னு தென்னனும் கலைஞரை நீச்சல் அடிச்சுட்டு போகிறாங்க. பாதி தூரம் போனோன்னே ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் இதுக்கு மேலே போக முடியாதுடா, பிறப்பிட்ட இடத்துக்கே போயிடலான்டான்னு சொல்கிறான். அப்போ கலைஞர் 10 வயதில் சொன்ன வார்த்தை, இங்கேருந்து அந்த கரைக்கும் அதே தூரம்தான், மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கு போபவன் வெற்றியாளன் அல்ல, இலக்கை அடைபவன் தான் வெற்றியாளன் சொல்லி அதே தூரத்தை நீந்தி கடந்து அந்த இலக்கை தொட்டதால் தான் அந்த போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற்ற தலைவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அதுபோல ஒரு சாதாரண சின்ன வேடத்தில் நடித்த ஒரு நடிகர் மிகப்பெரிய ஸ்டாராக வரும் வரை அவர் எடுத்துக்கொள்கின்ற போராட்டம். ஒரு சாதாரண கலைஞன் மேடையில் 2 கைதட்டினால் போதுமே என்று ஏங்கிய கலைஞனுக்கு லட்சக்கணக்கான பேர் கைதட்டுகின்ற வரையில் அவன் படுகின்ற ஒவ்வொரு நாளும் போராடினால் தான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றியடைய முடியும். எனவே பொறுமையோடு வாழ்வதை விட போராடி வாழ்வதுதான் மனித சமுதாயத்தின் உண்மையான வாழ்க்கை என்று சொல்லி, நிம்மதியும் மகிழ்வையும் தருவது பொறுமையோடு வாழ்வதல்ல, போராடி வாழ்வதே, போராடி வாழ்வதே என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. வணக்கம், நன்றி. தி சென்னை சில்க்ஸ் விவாகா திருமணப்பட்டு வழங்கும் பேச்சு திருவிழா இணைந்து வழங்குவோர் தமிழகத்தின் தரமான பசு நெய், தமிழ் நெய் இணைந்து வழங்கும் பேச்சு திருவிழா இத்தோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.